தமிழ்நாடு அரசியலில் சூடு பிடிக்கிறது. முன்னாள் ஏஐஏடிஎம்கே அமைச்சரும் தற்போதைய ஒரத்தநாடு எம்எல்ஏவுமான ஆர். வைத்திலிங்கம் ஜனவரி 21, 2026 அன்றில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்துள்ளார். இந்த முக்கிய அரசியல் நகர்வு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல்களை முன்னிட்டு தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை மிகவும் சூடாக்கி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆர். வைத்திலிங்கம் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு மூத்த அரசியல் தலைவர். அவர் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். 2001, 2000 மற்றும் 2011 ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களில் ஏஐஏடிஎம்கே சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று 3 முறையும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் ஏஐஏடிஎம்கே ஆட்சியில் பல முக்கிய துறைகளின் அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். 2001 முதல் 2000 வரை வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராகவும், பின்னர் 2011 முதல் 2016 வரை வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார். ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் அவர் 5 முக்கிய நிர்வாகிகளில் ஒருவராக இருந்துள்ளார். மேலும் 2016 ராஜ்யசபா உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். வில் ஏற்பட்ட உட்கட்சி பூசல்களின் போது வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளராக அறியப்பட்டார். 2022 ஓ. பன்னீர்செல்வம் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட போது வைத்திலிங்கமும் அவருடன் சேர்ந்து வில் இருந்து நீக்கப்பட்டார். இந்த நீக்கத்திற்கு பிறகு அவர் ஓபிஎஸ் அணியில் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவராக செயல்பட்டு வந்தார். ஆர். வைத்திலிங்கம் ஜனவரி 21, 2026 அன்று தனது ஒரத்தநாடு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை சபாநாயகர் எம். அப்பாவுவிடம் ராஜினாமா செய்தார். ராஜினாமா செய்த உடனேயே அவர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் வில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார். வைத்திலிங்கத்தின் இந்த முடிவுக்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன. பிரதானமாக வரவிருக்கும் தேர்தல்களை கருத்தில் கொண்டு ஒரு கட்சி தனது முடிவுகளை விரைவாக எடுக்க வேண்டும் என்றும், ஆனால் ஓ. பன்னீர்செல்வம் தலைமையிலான அணி முடிவெடுப்பதில் தாமதம் செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது ஓபிஎஸ் அணியில் இருந்து வில் இணையும் 2வது சட்டமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன் பி.எச். மனோஜ் பாண்டியன் இணைந்திருந்தார். மேலும் தற்போதைய ஏஐஏடிஎம்கே தலைமை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் திறம்பட செயல்படவில்லை என்றும், ஒரு சர்வாதிகார போக்கில் செயல்படுவதாகவும் அவர் கடுமையாக விமர்சித்தார். டிஎம்கே மக்கள் நலனுக்காகவும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் கடுமையாக உழைக்கிறது என்று அவர் பாராட்டினார். திராவிட இயக்கத்தின் தாய் கழகமானவுடன் தன்னை இணைத்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார். வைத்திலிங்கத்தின் அரசியல் வாழ்க்கையில் நிதி முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளும் பதிவாகியுள்ளன. 2024 ஆண்டில் அவர் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தபோது 2011 முதல் 2016 வரையிலான காலகட்டத்தில் தனது மகனின் பெயரில் தனது வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் 32.47 கோடிக்கு மேல் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு இயக்குநரகம் வழக்கு பதிவு செய்தது. இது அவரது தெரிந்த வருமானத்தை விட 1057.85% அதிகமாகும். இந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு உட்பட்டிருந்ததும் அவரது கட்சி மாற்றத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது வுக்கு கடுமையான பின்னடைவாகவும் வுக்கு பெரிய அளவிலான பலமாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தஞ்சாவூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வின் செல்வாக்கை இதை கணிசமாக பாதிக்கும் என்று அரசியல் கணிப்பாளர்கள் கருதுகின்றனர். டிஎம்கே தனது ஏற்கனவே வலுவான அடித்தளத்தை டெல்டா மாவட்டங்களில் மேலும் உறுதிப்படுத்துவதற்கு இது பெரிதும் உதவும். ஜனவரி 26 அன்று தஞ்சாவூரில் நடைபெறும் இணைப்பு கூட்டத்தில் மேலும் பல ஓபிஎஸ் அணி நிர்வாகிகள் வில் இணையலாம் என்று வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். மேலும் விவரங்கள் வரும். செய்தி டெஸ்க்.